கண்டங்களும் சமுத்திரங்களும் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். புவியில் 29% நிலப்பகுதியினாலும் 71% நீரினாலும் சூழப்பட்டுள்ளது. உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே ஒரு கோளாக இந்த புவி காணப்படுகின்றது. இப்ப நாங்க நோக்குகின்ற போது ஞாயிற்று தொகுதியில், அதாவது சூரியனில் இருந்து 3வது கோளாக அமைந்துள்ளதுதான் புவி. இன்று வரைக்கும் உயிரினங்களினுடைய நிலைத்திருப்பிற்கும் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான நீர், உணவு, உறைவிடம், வளிமண்டலம் எல்லா கூறுகளையும் உள்ளடக்கியுள்ள ஒரே ஒரு கோளாக புவி காணப்படுகின்றது. அவ்வாறே புவியில் பல்வேறுபட்ட கடல்களை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும், சமுத்திரங்களை இனங்கண்டு கொள்ள முடியும், உலக நாடுகளையும் இனங்காண முடியும். இவ்வாறாக பல்வேறுபட்ட பௌதீக அம்சங்களை நாம் புவியில் இனம் காணக்கூடியவாறு உள்ளது. ஆரம்பத்தில் புவியானது ஒரே நிலத்திணிவாக இருந்தது. அதை நாங்க பஞ்சியா என்று சொல்லுவோம். சுற்றி வர நீர் சூழப்பட்டிருந்தது. அதை நாங்க பந்தலாசா சமுத்திரம் என்று குறிப்பிடுவோம். அப்போ ஆரம்பத்தில ஒரே நிலத்தணிவாக இருந்ததால அந்த காலத்து மக்கள் இலகுவாகவே கால்நடையாகவோ அல்லது விலங்குகளை பயன்படுத்தியோ ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் சென்றிருப்பார்கள். காரணம், ஒரே ஒரு நிலத்திணிவு காணப்பட்டிருக்கின்றது. இன்று காணப்படுகின்ற பல்வேறுபட்ட நிலத்திணிவுகள், பிளவுபட்ட நில அமைப்புகள் காணப்படவில்லை. ஒரே ஒரு நிலத்திணிவு, அதை நாங்கள் பஞ்சியா என்று குறிப்பிடுவோம். அதை சுற்றி வர ஒரே ஒரு நீர்ப்பரப்பு சூழப்பட்டிருந்தது. அதை நாங்கள் பந்தலாசா சமுத்திரம் என்று குறிப்பிடுவோம். பின்னர் என்ன நடக்குதுண்டா, பஞ்சியா என்ற நிலத்திணிவு இரண்டாக பிரிய ஆரம்பிக்குது. இரண்டாக பிரிந்ததில இடைவெளி உருவாகின்றது. அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு நாங்கள் முன்னரே குறிப்பிட்டமே பந்தலாசா சமுத்திரம், அந்த சமுத்திர நீர் உட்புகுந்து கடலாக மாற்றமடைகின்றது. அந்த கடலை நாங்கள் தெத்தீஸ் கடல் என்று குறிப்பிடுவோம். உண்மையாகவே இந்த சம்பவங்கள் நடந்தது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னர். பின்னர் படிப்படியாக கண்டங்கள் நகர்ந்து இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த அமைப்பை பெற்றிருக்கின்றது. மிக பரந்த நிலத்திணிவுகளை கண்டங்கள் என்று குறிப்பிடுவோம். மிக பரந்த நீர்ப்பரப்புகளை சமுத்திரம் என்று குறிப்பிடுவோம். ஆகவே உலகில் காணப்படுகின்ற பிரதானமாக 7 கண்டங்கள் அமைய பெற்றுள்ளன. அவையாவன வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா மற்றும் ஆஸ்திரேலியா என்பன. இதில் நாங்கள் வட அமெரிக்காவை பார்க்கின்ற போது உலக வல்லரசுகளான ஐக்கிய அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, கரேபியன், பேர்முடா, பஹாமாஸ், கிரீன்லாந்து போன்ற பல்வேறுபட்ட நாடுகளை உள்ளடக்கி. பரப்பளவின் அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற போது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா 2 கண்டங்களுக்கும் அடுத்தபடியாக 3வது கண்டமாக இந்த வட அமெரிக்கா கண்டம் அமைய பெற்றுள்ளது. அடுத்ததாக நாங்கள் நோக்குகின்ற போது தென் அமெரிக்கா இறையாண்மை கொண்ட 12 நாடுகளை உள்ளடக்கியுள்ளது இந்த தென் அமெரிக்கா. அதையும் விட வேறு நாடுகளினுடைய ஆட்சிக்குட்பட்ட சில நாடுகளையும் கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், உலகத்திற்கே ஆக்சிஜனை வழங்கக்கூடிய நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்ற அமேசான் மழைக்காடுகளும் இந்த கண்டத்தில் தான் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 9 நாடுகளுக்கூடாக இந்த அமேசான் காடானது பரம்பி இருக்கின்றது. அதிலும் 60% பிரேசில்ல பரம்பி இருக்கு, 13% பேருவிலையும் 10% கொலம்பியாவிலையும் காணப்படுகின்றது. ஏனைய நாடுகள் சிறிய அளவில் இந்த அமேசான் காட்டினை பகிர்ந்து கொள்கின்றன. அடுத்ததாக ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா தான் 2வது பரப்பளவின் அடிப்படையில் 2வது கண்டமாக காணப்படுகின்றது. இங்கும் அமேசான் மழைக்காடை ஒத்து காணப்படுகின்ற கொங்கோ மழைக்காடு இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைய பெற்றுள்ளது. அடுத்து நாங்க பார்க்கிறோம், புராதன நாகரிகங்களினுடைய தோற்றுவாயாகவும் இந்த ஆப்பிரிக்கா கண்டம் காணப்படுகின்றது. அதே நேரம் உலகினுடைய மிக பிரமிட்டுக்களினுடைய தாயகமாகவும் ஆப்பிரிக்கா கண்டம் விளங்குகின்றது. இத்தகைய பல்வேறுபட்ட சிறப்பியல்புகளை ஆப்பிரிக்கா
கொண்டிருந்தாலும் இதை நாங்க இரண்ட கண்டம் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 43 நாடுகளை இந்த ஆப்பிரிக்கா கண்டம் உள்ளடக்கி உள்ளது. ஆனாலுமே நாங்க இரண்ட கண்டம் என்று சொல்றோம்னா அங்கு வறுமை பிரதான காரணம். அதே போன்ற பௌதிக நில அமைப்பை பார்க்கின்ற போது அங்கு வளங்களினுடைய கிடைப்பெனவு மிகவும் குறைவு. ஒரு கைத்தொழில் நடவடிக்கையை ஆரம்பிப்பதாக இருக்கலாம், அல்லது அபிவிருத்தி திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாக இருக்கலாம். எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் வளங்களின் கிடைப்பெனவு மிகவும் அவசியம். அந்த வளங்களின் பகிர்வானது அங்கு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அதே நேரம் வறுமை பிரதான காரணம். நாங்க ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் என்றும் குறிப்பிடுவோம். அடுத்ததாக ஆஸ்திரேலியா கண்டம். உலகத்திலேயே ஒரு தனியொரு நாடாகவும் நாங்கள் ஆஸ்திரேலியாவை குறிப்பிடுவோம். அதே நேரம் உலகின் மிக சிறிய கண்டமாகவும் ஆஸ்திரேலியாவை குறிப்பிடுவோம். ஆகவே உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு கண்டமாக கருதப்படுவது ஆஸ்திரேலியா மட்டும்தான். உலகத்திலேயே மிக பாரிய பறந்து காணப்படுகின்ற முருகை கற்பார் பகுதியை, அழகான உயிர் சூழலையும் கொண்டுள்ளது ஆஸ்திரேலியா கண்டம். நேரம் பிரபலம் வாய்ந்த பல்வேறுபட்ட இடங்கள் தன்னகத்தே கொண்டுள்ளது. அடுத்தது நாங்க பார்க்கிறோம் இந்த அண்டார்டிகா கண்டம். அண்டார்டிகா கண்டம் உங்களுக்கு தெரியும், பனி சார்ந்த பனிப்படலங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஒரு கண்டமாகும். ஆகவே உலகத்தில் உலகத்தில் 7 கண்டங்கள் காணப்படுகின்றன. அவையாவன வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா கண்டங்கள் ஆகும். அந்த 7 கண்டங்களினுடைய அமைவிடங்களையும் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள். அடுத்தது நாங்க அண்டார்டிகா கண்டத்தை நோக்குகின்ற போது இது முழுவதுமே பனி, அதாவது முனைவு பகுதி. ஆகவே அது பனிப்படலங்கள் சார்ந்த பனிக்கவிப்புகள் சூழப்பட்டிருக்கின்ற ஒரு கண்டமாக காணப்படுகின்றது. இன்று உலகளாவிய ரீதியினுடைய பேசு பொருளாக அமைய பெற்றிருக்கின்ற பூகோள வெப்பமயமாதலால மிகவும் ஆபத்துக்குள்ளாகின்ற ஒரு கண்டமாக இந்த அண்டார்டிகா கண்டத்தை குறிப்பிடலாம். உலகத்தின் வெப்பநிலை அதிகரிக்க இங்கு காணப்படுகின்ற மிக பரந்தளவிலான பனிக்கட்டி கவிப்புகள் உருகி செல்கின்ற நிலையாவதான் நாங்கள் பார்க்கலாம். இந்த பனிக்கட்டி கவிப்புகள் உருக ஆரம்பிக்கின்ற நேரத்துல மிக சிறிய அளவில் காணப்படுகின்ற தீவுகள் மூழ்குகின்ற அபாயமும் எழுது. அதே நேரம் இங்கு பார்த்தீங்கன்னா மிக குறுகிய அளவிலான சனத்தொகை இந்த காலநிலைக்கு ஏற்ற விதத்துல தங்களுடைய வாழ்க்கையை சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் தொகுதியே இங்கு காணப்படுகின்றனர். பெரும்பாலானவர்கள் இந்த கண்டத்திற்கு ஆய்வு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் நோக்குகின்ற போது இது 2 கண்டங்களுமே ஒரே நிலத்திணிவில் அமைய பெற்றுள்ளது. ஆகவே இதனை நாங்கள் யுரேஷியா என்று குறிப்பிடுவோம். அதாவது ஐரோப்பா கண்டத்தை யூரோப் என்று சொல்கின்றோம், ஆசியாவை ஏசியா என்று சொல்கின்றோம். ஆகவே யூரோப் பிளஸ் ஏசியா யுரேஷியா ஒரே நிலத்திணிவாக அமைய பெற்றிருக்கிறதுனால இந்த யுரேஷியா என்று நாங்க பொதுவாக 2 நிலத்திணிவுகளையும் சேர்த்து குறிப்பிடுவோம். உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டமாக கருதப்படுவதோடு பல்வேறுபட்ட அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளதாக ஆசியா கண்டம் படுகின்றது. இந்த ஆசியா கண்டத்தில் மிக பரந்தளவிலான சமவெளிகளை நாங்கள் பாரிய அளவிலான மலைகளை பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய சிகரமாக கருதப்படுகின்ற இமயமலையினுடைய உச்சி, அதாவது எவரெஸ்ட் சிகரம் 8848 மீட்டரை கொண்ட எவரெஸ்ட் சிகரத்தையும் நாங்கள் இங்கே ஆசியா கண்டத்தில் அவதானிக்கலாம். அதே போல பல்வேறுபட்ட மேட்டு நிலங்களை நாங்கள் அவதானிக்கலாம். அதே போன்று பல்வேறு வகையான அயன மழைக்காட்டு உயிர் சூழல் தொகுதியை பார்க்க முடியும். உலகினுடைய மிக நீளமான அகலமான நதிகளையும் நாங்கள் இங்கே ஆசியா கண்டத்தில் அடையாளப்படுத்த முடியும். பல்வேறுபட்ட நீர் சூழல் தொகுதி, அதாவது நீர்களை அவதானிக்கலாம். இங்கு நாங்கள் பிரதானமாக குறிப்பிட வேண்டியது இந்தியாவை நாங்கள் உபகண்டம் என்று குறிப்பிடுவோம். முன்னர் குறிப்பிட்டது போல ஆஸ்திரேலியாவை தனியொரு கண்டமாகவும் தனியொரு நாடாகவும் கருதுவது போல இந்தியாவை உபகண்டம் என்று குறிப்பிடுவோம். காரணம் என்ன என்றால் இந்த உலகின் மிக நீளமான
மலைத்தொடரான இமயமலை. இமயமலை இந்தியாவை தனியொரு நிலத்தணிவாக பிரித்து காட்டுவதனால் நாங்கள் இந்தியாவை உபகண்டம் சப்கான்டினென்ட் என்று குறிப்பிடுவோம். அடுத்து சமுத்திரங்கள் தொடர்பாக இனி வருகின்ற இன்னொரு காணொளியில் அவதானிக்கலாம். நன்றி.